பெருமை கொள்வது வேறு, மேன்மை பாராட்டுதல் வேறு. மேன்மை பாராட்டுதல்னா நம்மளை பற்றி உண்மையானதை மற்றவங்களோட அதாவது எதுலையாவது ஒரு நல்ல ஒரு பரிசு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதை ஷேர் பண்ணிக்கிறது மேன்மை பாராட்டுதல். பெருமை கொள்வதுங்கிறது இந்த பரிசு கிடச்சிருக்கு, நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன் அதனால தான் எனக்கு இந்த பரிசு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப நம்மளை பற்றியே ரொம்ப உயர்வாக சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அது பெருமை பாராட்டுவது. அப்போ மேன்மை பாராட்டுதல்ங்கிறது நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், மனுஷன் மேன்மையாக நினைக்கிறது கடவுளுக்கு முன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு மேன்மையாக தெரிகிறது கடவுள் முன்னால் அருவருப்பாக இருக்குது. அப்போ நம்ம மேன்மை பாராட்டக்கூடாதா பாராட்டலாமா? ஏன் மேன்மை பாராட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதில் பவுல் அடிகளார் சொல்லியிருக்காரு, சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல, ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அதாவது நான் உண்மையை தான் பேசுகிறேன், எனக்கு மேன்மை பாராட்டுற மனசு இருந்தாலும் அது தப்பில்லை. ஆனால் ஒருவன் என்னை காண்கிறதற்கும், அதாவது நான் எப்படி வாழ்கிறேன் எப்படி இருக்கேன் கடவுளுக்காக நான் என்னெல்லாம் செய்கிறேங்கிறது என்னையை பார்க்குறதுக்கும், என்னாலே கேட்கிறதுக்கும், நான் கூறுகிற நற்செய்திகளை அவன் கேட்குறதுக்கும் மேலாக என்னை பற்றி நினச்சிடக்கூடாது. நான் எப்படி இருக்கணும் அப்படியே அவன் உணர்ந்துக்கிடணும். அதுக்கு மேலே என்னை நினச்சிட்டான்னா நான் மேன்மை பாராட்டுனா அது பெருமை கொள்வதாக அர்த்தமாயிரும். அதனால நான் அப்படி செய்கிறதில்ல அப்படின்னு அழகாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்றார். நம்ம வெளியில் மேன்மைப்படுத்தவே கூடாதா அப்படின்னு ஒரு முடிவுக்கு கேட்கும்போது அப்படி இல்லை, மேன்மைப்படுத்தலாம். எப்படின்னு பாருங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நம்மளே மேன்மை பாராட்டக்கூடாது, கடவுளை மேன்மை பாராட்டணும். கடவுளை மேன்மை பாராட்டணும்னா நம்ம செயல்கள் நம்ம பேசுகிறது எல்லாமே மற்றவங்களுக்கு இவங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறார், அப்போ கடவுள் தான் இப்படி இவங்களை வழி நடத்துகிறாங்க, அப்போ நம்மளும் அதே மாதிரி நடக்கணுங்கிற ஒரு நடமாடும் நற்செய்தியாக நம்ம மாறும்போது, நம்ம கடவுளை மேன்மைப்படுத்தும் போது கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துகிறார்.